கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு, உண்மையுள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் அவர் மேல் பிரியமாயிருப்பார். உண்மையுள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் இருப்பார்கள் என்றும் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்வதில், ஆராதிப்பதில், ஆலயத்தில் செல்வதில், கர்த்தருக்காக ஊழியம் செய்வதில் உண்மையாய் இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாக உயர்த்துவார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று அதே நீதிமொழிகள் சாலமோன் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று. இன்று அநேகரிடத்தில் உண்மை காணப்படாத நித்தமாக பூர்ண ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்த யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார், அநேகத்துக்கு அதிபதியாக உயர்த்தினார் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக யோசேப்பு மாறினார், கர்த்தர் அவனை மாற்றினார் என்றும் நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் உண்மையாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாமும் உண்மையாயிருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாய் இருந்தார் என்றும், மோசே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, தாவீது உடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கும்போது தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தர் சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லோரும் தாவீதை வெறுத்தார்கள், யாரும் அவனை நேசிக்கவில்லை, யாரும் தாவீதின் மேல் பிரியமாய் இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் தாவீதின் மேல் பிரியம் வைத்து அவனை ஆசீர்வதித்தார். நீங்களும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாக இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் உண்மையை கண்டு இன்னும் உங்களை கனப்படுத்துவார். எனவே அவருக்கு உண்மையாய் நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் மேல் பிரியமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாம்